நம்ம சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிறுகதைகள் பற்றி பார்க்க போகிறோம். 1970 அன்பளிப்பு அழகிரிசாமி. ஸோ 70 வயசில் 60 தாண்டி 70 ஆனதுக்காக அழகிரிக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அப்போ 70 அழகிரிசாமி அன்பளிப்பு. 1979 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் சக்தி வைத்தியம் அப்படின்ற ஒரு மருந்தகம் திறந்துருக்கும். அது நடத்துகிறது யார் அப்படின்னா ஜானகியோ ராமனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நடத்துகிறாங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்னா 7 to 9 சக்தி வைத்தியம் அப்படின்றது. அடுத்தது 1987 முதலில் இரவு வரும் அப்படின்ற சிறுகதை எழுதுந்து ஆதவன் சுந்தரம். முதலில் இரவு வரும், அப்போ இரவு, ஆதவன்றது சூரியன், அப்போ முதல்ல 8 அப்புறம் 7 அந்த மாதிரி வரும். முதல்ல இரவு வரும், அப்புறம் தான் சூரியன் வரும். அப்புறம் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். நம்ம இது அண்ணாமலை படத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அசோக்கு. அவங்களாம் 96 ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, 96 ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் 96. 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி. பொண்ணு 8 மணி ஆச்சுன்னா கரண்ட் மாதிரி டானு வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொண்ணு மின்சாரப்பூ 2008. அடுத்து 2010 சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். 10 ரூபா கொடுத்து போயிட்டு நல்ல பூவாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். 2016 ஒரு சிறு இசை வண்ணதாசன். 16 வயதினிலே அப்படின்லாம் ஒரு படம் இருக்குது. ஸோ அதில் இருக்க இசை எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். வண்ணதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிறு இசை வண்ணதாசன் 2016. லாஸ்ட்டாக ஒரு கொஷின். பாரதியார் முதல்ல எழுதின வசன கவிதை என்ன தலைப்பில் எழுதியிருப்பார்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.